शान्ति शान्तिः। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அந்த அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வருகின்ற 19 ஜனவரி 2025 முதல் 25 ஜனவரி 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த இரண்டாவது வாரம், அதாவது தை பிறந்து இரண்டாவது வாரமாக இந்த வாரமானது அமைகிறது. இந்த வாரத்துல நிறைய விசேஷங்கள்லாம் இல்லை. குறிப்பா சொல்ல போனா 2 முகூர்த்த நாட்கள் இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, இந்த 2 முகூர்த்த நாட்கள், சுப முகூர்த்த நாட்கள். இரண்டுமே மகர லக்னத்தில் தேய்பிரை சந்திரனாக வருகிறது. இந்த 2 சுப நாட்களில் முகூர்த்தம் காலையில 6:30 7:30 மணி இருக்கு. 6:30 7:30 வரைக்கும். குறிப்பாக புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்றது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு 7:19 முதல் 7:30 வரைக்கும். திங்கட்கிழமை கார்த்தால 7:15 முதல் 7:26 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புஷ்கர நவாம்சத்துல தாலி கட்டுறதுக்குன்னு ஒரு அமைப்பு உண்டு. அந்தந்த ஊருக்கு கொஞ்சம் மாறுபடும். அது தாலி கட்டுவதற்கு மட்டுமல்ல, வேறு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கும் கூட இதை பயன்படுத்தலாம். சரி, இந்த வாரம் கிரக யுத்திகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சுக்கிர சனியினுடைய யோகம் இருக்கிறது. பிறகு செவ்வாயும் சூரியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக பார்த்து கொள்ளுகிறார்கள். அதனால அரசாங்கத்துறையில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப நல்லாவே டெவலப்மெண்ட் ஆயிடும். சந்திரனும் கேத்துவும் முதல் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையில ஒன்றாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இரண்டாக போய்விடுகிறது. இவ்வளவுதான் விசேஷங்கள். சந்திராஷ்டமம் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கும்பம், மீனம், மேஷம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இந்த வாரமானது அமைந்திருக்கிறது. அது எந்தெந்த நாள் அப்படிங்கிறதெல்லாம் பலனை சொல்லும் போது நான் சொல்லிடுறேன். இப்ப நேரடியாக பலனுக்கு போய்விடுவோம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு மாபெரும், அதாவது ஒரு வருமானத்தை தரக்கூடிய, வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு வாரம். குடும்பத்துல குதூகலம், சந்தோஷம் இதெல்லாம் கூடக்கூடிய வாரம். சகோதரர்களிடையே கொஞ்சம் மனக்கசப்பு இருந்தாலும் அது நீங்கி நல்லபடியாக வரக்கூடிய வாரம். திருமண ஏற்பாடுகள் ஆகட்டும், அதே போன்று 2ஆம் திருமண ஏற்பாடுகளுக்கு உண்டான ஒரு நல்ல காலம். 10ல் சூரியனும் 4 செவ்வாயும் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்க்க, செவ்வாய் நீச்சமாகி வக்கரம் பெற்று நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு பல விதத்துல அதாவது லேண்ட், வீடு, வண்டி, வாகனங்கள், பிறகு தாயினுடைய உடல்நிலை, இவைகள் அத்தனையுமே நல்லபடியாக மாறக்கூடிய வாரம். முதல் 2 நாட்கள் இந்த அரசாங்க ரீதியாகவோ அல்லது வீடு, வண்டி வாங்கக்கூடிய விஷயமாகவோ, கடன் வாங்குவதோ, கடன் கொடுப்பதோ, இவைகளை அத்தனையுமே தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் 6ஆம் இடத்துல இந்த வாரம் சந்திரன் 3 இடத்துக்கு பிரயாணிக்கிறார். தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார். அதாவது கன்னியில 2 நாட்கள், துலாம்ல 3 நாட்கள், விருச்சிகத்துல 2 நாட்கள்னு இருக்கிறார். தேய்பிரை சந்திரன். அந்த தேய்பிரை சந்திரன் உங்களுக்கு 6ஆம் இடமாக கேத்துவோட சேர்ந்து அமைந்து இந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை இருவரும் ஒரே டிகிரியில இருக்கிறதுனால மனதில் சில பல குழப்பங்கள் இருக்கும். அதாவது இருப்பிடத்தை பற்றி, தங்கும் இடத்தை பற்றி, பிறகு சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். சில பேருக்கெல்லாம் மெமோ வந்திருக்கும். நிம்மதி குறைவாக இருக்கும். என்ன சுவாமிஜி இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டேன்னாக்கா, கொஞ்சம் கிளிஷ்டமாக இருக்கக்கூடியது சொல்லித்தானே ஆகணும். அப்பதான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை. என்ன ரெமெடி அப்படின்னாக்கா, முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது. ஞாயிற்றுக்கிழமை, திங்கள் 2 நாட்கள் தான். அதுக்கப்புறம் அவரு சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு
வேலைக்காரர்களை வந்து நியூ ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் எடுக்க வேண்டாம், வேலைக்கு அப்ளை பண்ணது வேண்டாம் இந்த 2 நாட்களுக்கு. மற்ற நாட்கள்லாம் நியூ ஜாபுக்கு அப்ளை பண்ணா நல்லபடியான ஒரு சந்தோஷம் இருக்கும், அதாவது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெளிநாட்டுல வந்து நான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கமாக இருக்கும். படிப்புல வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாரம். அதாவது செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாட்களுமே ரொம்ப அற்புதமான வாரம். வெள்ளி சனியில வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு வந்துடுறது. வியாழக்கிழமையிலேயே வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சரி, வெளியூர் பிரயாணத்தை குறைத்து கொள்வது நல்லது, ரொம்ப லாங் ட்ரிப் வேண்டாம். வெள்ளிக்கிழமை வந்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சரி, அதுல என்ன பண்றது, சுக்கிரன் சனியோட இருக்கிறார், அவரும் சேம் டிகிரில இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது அன்றைக்கு ஒரு நாளைக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம், அவ்வளவுதான். பெண் பார்க்க போகணுமா போக வேண்டாம், ப்ரப்போஸ் பண்ணணுமா பண்ண வேண்டாம், அன்றைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வேண்டாம். அடுத்தது வந்து கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அன்றைக்கு சனிக்கிழமை வந்து சந்திராஷ்டமமாக வந்து அமைகிறது. அன்றைக்கு கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் என்ன அப்படின்னாக்கா, எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஆக்ஷன் எடுக்காம இருந்தா போதும். வீட்லயும் சரி வெளியிலையும் சரி, உறவுகள் நிமித்தமாக சகோதரரோட சின்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மற்றபடி எந்த உறவுகளையும் ஒரு பெரிய சிக்கல் கிடையாது. குருவனுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறது, அதனால சந்திராஷ்டமும் பெரிய பாதிப்பை கொடுக்காது. அதனால இந்த வாரம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் அதே போன்று உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை ஒரு கான்பிடென்ட் லெவல்ல வந்து விருத்தி பண்ணக்கூடிய வாரமாகவும் இருக்கும். சுக்கிரன் வந்து சனியை தாண்டி போகின்றார் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு, அதாவது சனியை நோக்கி போறதை விட சனியை தாண்டி போறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 11ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் ஆகி, அதாவது 7க்கு 11ல் இருக்கிறது இன்னும் நல்ல சக்சஸ்ஃபுல்லான வருமானத்துக்கு வழி செய்யக்கூடிய வாரம் இந்த வாரம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகனை வழிபடுவது. முடிந்தால் ஆதித்ய ஹிருதயம் அல்லது ஓம் ஹ்ரீம் கிருணி சூரிய ஆதித்யோம் என்கின்ற மந்திரம் சொன்னா கவர்மெண்ட்ல வந்து என்னென்ன வேலைகள் நடக்கணுமோ அத்தனையும் சீக்கிரமாக நடக்கும். அதே போன்று வீடு வாங்கக்கூடிய, சொந்த வீடு வாங்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து, ஏனென்றால் சூரியனும் செவ்வாய் ஒன்றுக்கு ஒன்று நேரடியாக பார்த்து கொள்ளும் பொழுது இந்த ஓம் ஹ்ரீம் கிருணி சூரியாதித்யோம்ங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பக்கபலமான எதிர்காலத்தில் உங்களுடைய சொந்த வீடு அமைவதற்குண்டான ஒரு பாக்கியம் கிடைக்கும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு வந்து குரு வந்து உங்களுடைய தலையிலே இருக்கிறார். முதல் 2 நாட்கள் வந்து சந்திரனும் கேத்தும் 5ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பிசினஸ் விஷயத்திலையும் குழந்தைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பட் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி விடுவீர்கள் நீங்கள். ஏனென்றால் சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு கௌரவமும் தன்னம்பிக்கையும் பெருமையும், உங்களுடைய இமேஜ் வந்து நல்லபடியாக மேலோங்கும். சகோதரர் மூலமாக நல்ல ஒரு லாபமும், அவர்களோட கூட்டு சேர்ந்து ஏதாவது வந்து சக்சஸா பண்றது, நண்பர்களுடன் ஒரு அமைப்பாக ஒரு நல்ல இணக்கம் ஏற்பட்டு ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்கிறது. வெளியூர் வெளி மாநிலங்கள் வந்து முதல் 2 நாட்கள் ஞாயிற்று திங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் தாராளமாக டிராவல் பண்ணலாம். அதாவது வந்து சந்திரன் வந்து துலாமுக்கு வரும் பொழுது சுவாதி நட்சத்திரத்துல வந்து அவர் டிராவல் பண்ணுவார். அதாவது வந்து எப்போ, செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாட்களுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாரம். பிறகு வெள்ளி சனியிலும் கூட சந்திரன் நேரடியாக இருப்பார். அப்படிங்கும் போது நண்பர்கள் மூலமாகவும் கணவன் மனைவி உறவுகளிலும் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு அமைப்பு வரப்புகிறது. பிசினஸ் ரீதியாக ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். சனியினுடைய அமைப்பு 10ல் வந்து சுக்கிரனும் சனியும் இருக்கிறதுனால வியாபாரத்தில் வந்து பெண்களினால் ஆதாயம், பெண் பாலர்கள், அது வந்து உங்களுடைய பாஸாக இருக்கலாம், உங்களுடைய ஜூனியராக இருக்கலாம், அவர்களுக்கு வந்து ஒரு 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 நம்ம என்ன சொல்றது, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மதிப்பு, இதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே மனசுல வந்து உண்டாக்கிட்டோம்னாக்கா அவர்கள் எல்லாமே அம்மன் ஸ்வரூபம் அப்படின்னு நினைக்கணும். சனியும் சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்கிறனால பல நன்மைகள் உண்டு. அதாவது 6க்குண்டானவன் சுக்கிரன், சனி வந்து 9, 10க்குண்டானவன். அப்படிங்கும்பொழுது நல்ல வேலைக்காரர்கள் அமைவது, நாம் நல்ல வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவது, பிசினஸ்ல வந்து எதிர்பாராத ஒரு லாபத்தை அடைவது, உறவுகளுக்குள் பல உறவுகளுக்குள், அதாவது வந்து அது வந்து தாய் தந்தை உறவுகள், பிறகு வந்து சகோதர உறவுகள், பிறகு நட்பு என்பது, இவர்கள் எல்லாம் சுமூகம் ஏற்படுவது, எதிரி என்கின்ற உறவு வந்து நட்பாக மாறுவது. குரு வந்து தலையில இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம ஓவர் கான்பிடென்ட்டாக இருந்து மெத்தனமாக இருக்காம இருந்தோம்னாக்கா இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மாபெரும் முன்னேற்றத்தையும், பிறகு மகிழ்ச்சியையும், பிறகு வந்து விருத்தியை, அதாவது வந்து
பண விருத்தியையும் கொடுக்கக்கூடிய வாரம். புதன் வந்து அதாவது 2க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் ஒரு நல்ல முடிவுகள் கண்டிப்பாக எடுக்கலாம். அதுவும் மெட்டல் சம்பந்தப்பட்ட, தங்கம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி ஷேர்கள் வந்து தாராளமாக நீங்கள் எதிர்பார்த்த லெவலுக்கு அது போகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு வந்து வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னாக்கா, மகாவிஷ்ணுவையும் லக்ஷ்மி தாயாரையும் வழிபடுங்கள், உங்களுடைய பணமும் லக்ஷ்மியும் வந்து பெருகுவதற்கு. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசி அதிபதி உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். முதல்ல வந்து கணவன் மனைவிக்குள்ள இருந்த எல்லா சண்டை சச்சரவுகளும் நீங்கிடும். எப்போ நம்ம வந்து வாக்குவாதத்தை குறைச்சிட்டோம்னா, வீட்டுல வந்து அதிகமா சவுண்டு போட்டு நம்ம பேசாம இருந்தாலே போதும், எல்லாம் ஜம்முன்னு அப்படியே இதாயிடும். புதன் இருக்கிறதுனால ஒரு நல்ல லட்சுமி கட்டாட்சமான ஒரு வாரமாகவும், பாக்கியஸ்தானத்துல வந்து பாக்கியஸ்தானாதிபதி சனியாக இருந்து, சனி நட்பு கிரகம் தானே, பிறகு வந்து அவதான் 8க்கு உண்டானவனும், அப்ப சுக்கிரனும் கூட ஏறி நிற்பது, 5க்கு உண்டானவன் 9ஆம் இடத்துல ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாக்கியமான ஒரு வாரமாக அனைத்து விதத்திலும். இருப்பிடத்துல கொஞ்சம் வந்து ஞாயிறு திங்கள் கொஞ்சம் வந்து அசௌகரியங்கள் இருக்கலாம், வீடு அதாவது நம்ம வசிப்பிடத்துல சில அசௌகரியங்கள் இருக்கலாம், அதுவும் கூட நல்லபடியாக மாறிவிடும். குருவனுடைய பார்வையும் இருக்கிறதுனால சந்திரகேதுனுடைய யுக்தி பெருசா ஒன்றும் பாதிக்காது. வயிற்றில் சில ட்ரபிள் இருப்பவர்கள் கேஸ்ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி, கேஸ்ட்ரிடைஸ் அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் வந்து போவதற்கு சான்சஸ் உண்டு. 2ஆம் இடத்துல வந்து மார்ஸ் அதாவது வந்து செவ்வாய் வந்து நீச்சமாகி நீச்ச பங்கம் பெறுவதனால நம்ம வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக நமக்கு வந்து ஒருத்தரை பனிஷ்மெண்ட் பண்ண முடியும்னாலும் அதை மன்னித்து விடுவது நமக்கு எதிர்காலத்துல ரொம்ப லாபத்தை கொடுக்கும். ஆமா, 11க்கு உண்டானவன் அவர் வந்து 2ஆம் இடம் ஏறி இருக்கிறது, அவரே தான் 6க்கு உண்டானவன். அதனால நமக்கு வந்து நல்லா மாட்டினான்டா அப்படின்னு சொல்லி நம்ம கீழே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மாட்டும் போது மன்னித்து, அதாவது கொஞ்சம் அப்படியே அனுசரிச்சு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த உறவு அந்த ஒரு உறவு என்பது உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு ஹெல்ப்புக்கு வந்து அடிகோலும். சரி, குரு 12ஆம் இடத்துல இருந்து சூரியனை பார்க்கறதுனால கவர்மெண்ட் மூலமாக இருக்கக்கூடிய வேலைகள்ல நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். சனியினுடைய பார்வை வந்து 6ஆம் இடத்துக்கு இருக்கிறது உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு சனி வந்து மார்ச் மாசம் வந்து 10ஆம் இடத்துக்கு போக போறார். ஆனாலும் கூட இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது சனியும் சுக்கிரனும் 21 டிகிரில எக்ஸாக்டா இருக்காங்க. அதனால இந்த வாரம் உங்களுக்கு வந்து பாக்கியம் அதிகரிக்கக்கூடிய வாரம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணரை வழிபடுங்கள். கண்டிப்பாக இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமும், அதே போன்று உங்களுடைய எந்த பிசினஸ் இருந்தாலும் அதுல ஒரு நல்ல செய்தியும் நல்ல முன்னேற்றமும் வரும். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அதிகாரம் உங்களுக்கு கையில் வந்து தங்கும். நீங்கள் அதிகாரத்தை பெறுவீர்கள். அதை எங்க யார் வந்து எந்த ஒரு குரூப்ல இருந்தாலும் உங்களை மையப்படுத்தி அந்த குரூப்பானது நகரும். 11ஆம் இடத்துல வந்து குரு, 6க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல, வியாதிகள் நீங்குவது, எதிரிகள் நீங்குவது, எதிரிகள் நண்பர்களாக மாறுவது. 12க்கு உண்டானவன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல உறவுகள் மேம்படுவது, வெளிநாடு வாய்ப்புகள் கிடைப்பது, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பது. 8ஆம் இடத்துல வந்து சனியும், அதை 8க்கு உண்டானவன் 8ல இருந்து சுக்கிரனோட இருக்கிறதுனால, சுக்கிரன் வந்து 4க்கும் 11க்கும் உண்டானவன் அப்படிங்கும் பொழுது திடீரென்று ஒரு வருமானத்துக்கு உண்டான ஒரு வழிவகையும் வந்து அமையக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாரமாகவே இருக்கிறது. 4ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் கூட அவர் தானே இதுக்கு ராசி அதிபதி. அவர் வந்து முதல் 2 நாட்கள் கேத்துவோட இருக்கிறதுனால சகோதரர்களுடன் கொஞ்சம் பிணக்கு ஏற்படாம, அவர்களால சங்கடமாக இருந்தாலும் வந்து சண்டை போடாமல், சகோதரர்களுக்கு நிகராக இருப்பவர், அவர் எனக்கு அண்ணன் மாதிரி, எனக்கு தம்பி மாதிரி அப்படிங்கிறவங்களோடையும் கொஞ்சம் இது பண்ணாம இருக்கிறது நல்லது. நம்ம சைட்ல இருந்து நம்ம ஃபால்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குருவனுடைய பார்வை அவர்களுக்கு இருக்கிறது. குரு 11ஆம் இடத்திலும், புதன் 6ஆம் இடத்திலும், 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன், இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன்ஸ் வரும், எதிர்காலத்தை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது. ஏன்னா புதன் வந்து தனுர் ராசியில உட்கார்றது, அதுல வந்து அந்த அந்த புதனுடைய இடமாகிய கன்னியில வந்து சந்திரன் உட்காருவது,
அவர் வந்து 12ஆம் அதிபதி இல்லையா, அதனால நிறைய விஷயங்கள் ஃபோர்சைட் அப்படிங்கிற அந்த ஒரு கொஞ்சம் தீர்க்கமா யோசிக்கணும். யாரை பத்தி நம்ம என்ன பண்றோம், என்ன வந்து அவங்களோட நம்ம என்ன வந்து ஒரு மாதிரியான விவகாரங்கள் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம வந்து ஸ்டெப் எடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக லாபத்தையும் எதிர்காலத்தில் நல்ல வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. திருமண ஏற்பாடுகள் நல்லபடியாக உண்டு. ப்ரப்போஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து தானாகவே வந்து அமையும். பெண்களுக்கு அப்படி ப்ரப்போஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். ஏனென்றால் வந்து செவ்வாய் என்பவன் இந்த இந்த ஜாதகத்துக்கு வந்து ராஜயோகாதிபதி சூரியன் பார்த்து இருக்கிறதுனால கொஞ்சம் யோசனை பண்ணி அடுத்த வாரம் கூட நம்ம அதை பத்தி முடிவு எடுத்துக்கலாம். எதிரிகள் வந்து அழியக்கூடிய இது உண்டு. ரோடுகள்ல சண்டை போட வேண்டாம், ரைட்டா? வீட்டை தவிர இப்ப வீட்டுல மட்டும் சண்டை போடலாமான்னு நினைச்சு விடாதீங்க. ரோடு வந்து ஏன்னா நமக்கு வாகனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து 4க்கு உண்டானவன், அந்த ஸ்தானமும் 4க்கு உண்டான ஸ்தானம் போது ரோட்ல நம்ம சண்டை போடாம இருக்கிறது நல்லது. சண்டை போட்டா நமக்கு தான் வந்து நஷ்டமாக முடியும். அதனால கொஞ்சம் அதை மட்டும் நம்ம பப்ளிக் பிளேஸ்ல ரோடுகள்ல இதெல்லாம் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு உறவுகளை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் அதே போன்று அதிகாரம் உங்களுடைய கையில வரக்கூடிய வாரமாகவும் இருக்கிறது. வியாதிகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பான வாரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டா அம்பாள் தான். அம்பாளை வந்து வழிபடுங்க. அது வந்து அன்னை பராசக்தியாக எந்த வடிவில் இருந்தாலும், அது ராஜேஸ்வரியாக இருந்தாலும் சரி, சௌடாம்பிகாவாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து வேற எந்த ஒரு 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 கோயில்ல போனீங்கன்னாக்கா எந்த ஒரு அம்பிகையா இருந்தாலும் ஒரு சிவன் கோயில்ல போயிட்டு அம்பாளை வந்து வழிபடுங்கள். உங்களுக்கு மேன்மை கண்டிப்பாக உண்டு. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய லக்னாதிபதி 6ஆம் இடத்திலிருந்து பிறகு வந்து செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார். 2ஆம் இடத்துல வந்து சந்திரனும் கேதுவும் இருக்கிறது. கொஞ்சம் வெளியில போயிட்டு வியாபார நிமித்தமாக வெளியில் போயிட்டு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. முதல் 2 நாட்கள் வந்து வீட்டுல வந்து அதாவது எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் நம்ம பண்ணாம இருந்தாலே நம்ம வந்து இந்த வாரத்தை ஸ்மூதா ஓட்டிடலாம். 11க்கு உண்டானவன் 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தையே பார்க்கறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிசினஸ்ல கவனம் பண்ணி கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவு எடுத்தல்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பிசினஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு லெவலை அடைவதற்கு உண்டான சான்சஸ் உண்டு. 10ல வந்து குரு இருக்கிறார். 8க்கு உண்டானவன் 10ல இருக்கிறதுங்கிறது அது ஒரு சிறப்பு. அதனால சனியும் சுக்கிரனும் உங்களுடைய நேரடியாக பார்த்தாலும் கூட சுக்கிரனுடைய அந்த ஒரு அமைப்புனால சுக்கிரன் உங்களுக்கு 10க்கும் 3க்கும் உண்டானவன் அப்படிங்கிறதுனால பிசினஸ் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்பும் நல்ல சிறப்பு. ஃபேமிலி ரிலேட்டட்ல நம்ம தலையிடாம இருக்க வேணும், அவ்வளவுதான். அது குழந்தைகளை பற்றி குழந்தைகளால் நல்ல கௌரவம் உண்டு இந்த வாரம், அதெல்லாம் நல்ல மேன்மை உண்டு. கவர்மெண்ட் ரீதியாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து விடாப்பிடியாம இல்லாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நல்ல கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலைகள் அமைவதில் குறைவில்லை. நல்ல வேலைக்கு அப்ளை பண்ணலாம். திருமண உறவுகள், திருமணம், பெண் பார்க்கறது எல்லாமே இருக்கிறது. நல்ல ஒரு வாரம் இது. கொஞ்சம் குடும்பத்துல திருமணம் ஆனவர்கள் வந்து கொஞ்சம் வந்து 2 பேரும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் இல்லாம இருந்தா போதும். அது முதல்ல திங்கள் செவ்வாய் தான் ரொம்ப முக்கியமாக நான் சொல்வது. சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வரும். நம்முடைய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் எது இருந்தாலும், லிட்டிகேஷன்ஸ் எது இருந்தாலும் ஒரு சார்ட் அவுட் பண்ணக்கூடிய வாரம். அதாவது தீர்வுகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாரம். 11க்கு உண்டானவன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது உங்களுடைய புத்தியை நீங்கள் நம்பி எதில் இறங்கினாலும் வெற்றி நமதி. அதனால இந்த வாரம் ராகு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாவே இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு நெருடல், என்னமோ ஆயிடுமோ, எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியலையே, அஷ்டமத்து சனி வேற வருதுன்னு சொல்லுகிறார்களே அப்படின்னு ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்குன்னே ஒரு சிறப்பு இருக்கு. எப்பொழுதுமே அதை நீங்கள் இழக்கவே மாட்டீர்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். சிவனுடைய கோயிலுக்கு டெய்லியும் போயிட்டு வாங்க. அதுவே உங்களை வந்து மென்மைக்குண்டானவனாக உங்களை மாற்றும். வெற்றி நமதே. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? குரு 9ஆம் இடத்தில் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறார். 7க்கு உண்டானவன் ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணம் ஏறி இருப்பது. 8க்கு உண்டானவன் 11 புனர்வசு நட்சத்திரத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கின்றார். 6க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல. இந்த வாரம் வந்து திங்கள் செவ்வாய் என்று
கமெண்ட்ஸுக்கு பயப்படாதீர்கள். யார் எந்த கமெண்ட் அடிச்சாலும் கவலையப்பட வேண்டும். அப்படி இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுடுங்க. நீங்கள் உங்களுடைய குறிக்கோளில் கவனமாக இருங்கள். சிம்மம், அதாவது உங்களுடைய 12க்கு உண்டானவன் 9ஆம் இடத்துல இருக்க, அவரை குரு பார்க்க, இது ஒரு சிவராஜ யோகமாக, அவர் குரு 9ஆம் இடத்துல இருந்து பார்க்க ஒரு நல்ல அமைப்பு. இந்த வாரம் 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால உங்களுடைய இருப்பிடத்தை செம்மைப்படுத்துவதற்கு யோசியுங்கள். உங்களுடைய சொந்த வீட்டுக்கு உண்டான யோசனையை தொடங்கள். உங்களுடைய அதாவது தாயருடைய அந்த ஒரு உறவுகள் மேம்பாடு ஆவதை நீங்கள் காண்பீர்கள். ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறது, கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர் உத்தர பாத்திரபதத்துல இருக்க, சனி பூர்வ பாத்திரபத குருவனுடைய அந்த நட்சத்திரத்தில் இருக்க, குரு பாக்யஸ்தானத்துல இருக்கிறார். இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்தையும் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்கக்கூடிய விஷயத்தில் போக்கஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்க்காக பயப்படக்கூடாது. பிரயாணங்கள் நல்ல சக்சஸை கொடுக்கும். 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து 2க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல இருந்தா பிரயாணங்களினால் லாபம், நல்ல வரவு காத்திருக்கின்றது. புதிய உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பல வருஷங்களாக இருந்த நட்பு வாழ்க்கை துணையாக மாறக்கூடிய அமைப்பு. பெண்களுக்கு குறிப்பாக இந்த வாரமானது ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. வீட்டுல கொஞ்சம் முதல்ல அவருடைய கணவரோ அல்லது மற்றவர் யாராவது ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாலும் அதை தாங்கிக்குங்க. திங்கள் செவ்வாய் முடித்த பிறகு உங்களை மற்றவர்கள் கொண்டாடுவார்கள். அப்போ we have been recognized, அதாவது நம்மளை புரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷம் வரும். மன சந்தோஷம் முதல்ல கொஞ்சம் கமெண்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். முதல்ல 2 திங்கள் செவ்வாய் அன்னைக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கக்கூடிய வாரம். ஆனால் மீதி நாட்கள் அத்தனையுமே நல்ல உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்களையும் உங்களுடைய ப்ராக்ரெசிவும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இவைகள் எல்லாம் கூட்டக்கூடிய வாரம். வாழ்க்கை துணையை ஏற்படக்கூடிய வாரம். வியாதிகள் நீங்கக்கூடிய வாரம். அதனால உங்களுடைய முடிவுகளை நீங்களே தேர்ந்தெடுத்து நல்லபடியாக கொண்டு போகலாம். குழந்தைகளுடன் சண்டை வேண்டாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருமாரியம்மன். மாரியம்மனுடைய வழிபாடு, ஏனென்றால் கன்னி என்பது இப்ப சந்திரனோட சேர்ந்து ஏனென்றால் கன்னியில் கேத்துவும் சந்திரனும் இருக்க ஆரம்பிக்க, செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது இது ஒரு டைப் ஆஃப் யோகம். இது மாரியம்மன் என்கின்ற அந்த ஒரு கடவுளுடைய அருள் உங்களுக்கு இருக்க வேண்டும். இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாகும். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? உங்களுடைய லக்னாதிபதி 5க்கு உண்டானவனோட ஜம்முன்னு உட்கார்ந்து லக்ஷ்மி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதனால புதன் 3ஆம் இடத்திலே இருக்கிறார், 12க்கு உண்டானவன். அப்போ ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போக, குரு உங்களுடைய எதிரி குரு 6க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கு. இதெல்லாம் ஒரு யோகமாக இருக்கின்றது. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலும் கல்வியில நல்ல உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். கல்வி ஸ்தாபனங்கள், எஜுகேஷன் லிமிடெட், கம்ப்யூட்டர் ரிலேட்டட்ல இருக்கிறவங்க புதிய வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்றது, வெளிநாடுகளுக்கு அப்ளை பண்றது, குழந்தைகள் நிமித்தமாக குழந்தைகளுக்கு டக்குன்னு வரன் ஃபிக்ஸ் ஆயிடுறது, கொஞ்சம் டிராவல்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறது, ஆன் சைட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, இருக்கக்கூடிய வீடு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி சின்ன வீட்டுல இருந்து பெரிய வீடுக்கு போகக்கூடிய ஒரு ஐடியாக்கள் கிடைக்கிறது. இது எல்லாமே நல்லா இருக்கும். சரி, முதல் 2 நாட்கள் 12ஆம் இடத்துல சந்திரனும் கேத்துவும் இருக்கிறதுனால, சந்திரன் இந்த 10க்கு உண்டானவங்கனால பிசினஸ்ல ஏதாவது முடிவு எடுக்கணுமா, யாரையாவது தூக்கணுமா, யாரையாவது நம்ம இது பண்ணணுமா, அதாவது என்னது விட்டுட்டு வெளியில வரணுமா, பேப்பர் போடணுமா, வேண்டாம். முதல்ல 2 நாட்கள் பொறுமையாக இருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகான ஒரு வாரமாக இருக்கிறது. இது உண்மையிலேயே நான் சொன்ன லக்ஷ்மி கட்டாட்சமும் ஒரு சௌந்தரியம் மிகுந்த ஒரு வாரமாக இருக்கிறது. நல்ல நட்புகள் அமைவது, பிசினஸ் ரீதியாக மேலும் முன்னேற்றத்தை அடைவது. கொஞ்சம் ராகு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறனால கொஞ்சம் மனசு கலக்கமாக இருந்தாலும் எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். நமக்குள்ள உதறல் இருக்கும், ஆனா எதிரிகள் நம்மை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு வாரம். புதன் 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடமாகிய மிதுனத்தை தன்னுடைய இடத்தை தானே பார்க்கிறார். அவர் 12க்கு உண்டானவர். அப்படிங்கும் போது எதிர்பாராத விதமாக உங்களுடைய உறவுகளினால் அல்லது நட்புகளினால் ஒரு நல்ல ஒரு செய்தியானது
ஒரு பிசினஸ் ரீதியாக ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். இது வந்து இந்த காம்பினேஷன் வந்து நடிகர்களுக்கும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல வரப்பிரசாதம். இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு அதாவது கும்பிட வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னாக்கா அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய நாராயணர். அதாவது அது ரங்கநாதனாக இருக்கலாம், பத்மநாப சுவாமியாக இருக்கலாம். அப்படிங்கும்போது அந்த மகாவிஷ்ணு அனந்த சயன விஷ்ணு அவருடைய வழிபாடு அல்லது அவருடைய பிக்சரை வச்சுக்கோங்க, அதை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்முடைய சனாதன தர்மத்துல ஒவ்வொரு உருவத்திலையும் ஒவ்வொரு தத்துவம் ஒழிந்து இருக்கிறது. அதனால அதை வந்து நம்ம சும்மா அந்த லேப்டாப்லயே அந்த ஸ்கிரீன்ல வச்சுட்டேன்னாக்கா கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தாலே போறோம். உங்களுக்கு அனைத்து விதமான சௌபாகியங்களும் சௌந்தரியங்களும் கிடைக்கக்கூடிய வாரம். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? வாய்ப்பு தேடி வரக்கூடிய வேலை வாய்ப்பையும் அல்லது வாழ்க்கை துணைக்குண்டான வாய்ப்பையும் தவற விடாதீர்கள். பிறகு கௌரவம், பெருமை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வாரம். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முடிவெடுக்கக்கூடிய வாரம். சண்டை சச்சரவுகள் வேண்டாம். இருப்பிடத்தை வந்து மராமத்து பண்ணுவதற்குண்டான ஒரு வாரமாக இருக்கிறது. இந்த வாரம் வந்து சுக்கிரனும் சனியும் வந்து 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த இருப்பிடத்துல இந்த அர்த்தாட்டம சனியினால எப்பவுமே கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து கொஞ்சம் வந்து குறைந்து அதுல ஒரு தெளிவு காணக்கூடிய ஒரு வாரம். 11க்குண்டானவன் வந்து 2ஆம் இடத்துல ஏறதுனால ஒரு லாபமான வாரம். வருமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியது, உறவுகள் அமையக்கூடியது. 7ஆம் இடத்துல குரு வந்து ரோஹிணியில நிற்பதினால் வெளியூர் பிரயாணங்களும் நட்புகளின் மூலமாக நட்புகளோடு போகக்கூடிய பிரயாணங்கள், பிசினஸ் ட்ரிப் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு காலம். புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற வாரம் இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அது வந்து சனி வந்து என்னதான் அர்த்தாட்டம சனியில இருந்தாலும் 12க்கும் 7க்கும் உண்டானவன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால பிரயாணங்களினால் நன்மை உண்டு. படிப்பு நிமித்தமாக அதாவது படிப்புல வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தவர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் குழப்பமானது நீங்க தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரம். 10க்குண்டானவன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தராஷாடா நட்சத்திரத்திலே இருக்கிறார். அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல மகரத்துல இருக்கிறதுனால தொழில் அமைப்பு அவர் வந்து செவ்வாய் பார்க்க இருக்கிறார். செவ்வாய் வந்து 6க்குண்டான அப்படிங்கும்போது தொழில் அமைப்புகள், வேலை வாய்ப்புகள் இதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணினா புதிதாக வேலை கிடைப்பவர்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அறுபடை வீடுகளினுடைய முருகரை. ஏதாவது ஒரு படை விட்டு முருகரை வந்து பக்கத்துல எங்கே இருந்தாலும் போயிட்டு வாங்க. இந்த வாரம் வந்து நிறைய அந்த ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரம். நிறைய கடன்ல பிரச்சனைகள் இருந்தவர்கள், நிறைய சண்டை சச்சரவுகளில் இருந்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு ரெமடியான ஒரு வாரம் இது. அதனால முருகனுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிட்டட்டும். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம்? 10க்குண்டானவன் வந்து லக்னத்திலேயே ஏறி நிற்க, லக்னாதிபதி 6ஆம் இடம் அப்படிங்கும்போது வாய்ப்பு வந்து வீடு தேடி வரக்கூடிய அமைப்பு. வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், வெளிநாடு வாய்ப்புகள் ஆகட்டும், பிறகு வந்து சொந்த தொழில் ஏதாவது பண்ண வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ஆகட்டும், இந்த அத்தனை உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரம். கொஞ்சம் வந்து இப்ப தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளில் வந்து கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனையும் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு வந்து ஞாயிறு திங்களோட போயிட்டு ஒரு நல்ல ஒரு அமைப்பு, உங்களுடைய முடிவுகளால் நல்ல ஒரு அமைப்பு, நல்ல சூழல் உருவாகும் இந்த வாரம். இந்த வாரம் வந்து 6ஆம் இடத்துல வந்து லக்னாதிபதி இருக்கிறதுனால பிரயாணங்களினால் நன்மை, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சான்சஸ் நிறைய உண்டு. 9க்குண்டானவன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியம், நல்ல உறவுகள். 12க்குண்டானவன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது அவரே 5க்குண்டானவன். அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையானது அதாவது எது நிமித்தமான வருமானத்துறையில் வந்து உங்களுக்கு ஒரு மேன்மையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை நீக்குவதற்கு நாம் மேதா தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு அல்லது சிவனுடைய வழிபாடு வந்து நமக்கு மேன்மையை கொடுக்கும். காதல் உறவுகளில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ப்ரப்போஸ் பண்ணணும். நட்புகளில் சில விரிசல்கள் வந்து காணப்படலாம். ஆனால் வந்து திருமண அமைப்புகளில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து குடும்பத்துல வந்து மதிப்பு ஓங்கும். உங்களுடைய சில பேருக்கு கால்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நீங்கலாம். வயிற்று பொறுமைகள், வயிற்று பிரச்சனைகள் வந்து சில பேருக்கு இருக்கும். ஏனென்றால் இந்த வெளியில சாப்பிட்றத வந்து குறைத்து பண்டிகைங்கிறால் நிறைய சாப்பிட்டுருக்கலாம், அதனால கூட இருக்கலாம், வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதனால அதுக்கு கொஞ்சம் பத்தியமாக இருந்தாலே போதும்.
மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? லக்னத்திலேயே சூரியன், மகரத்திலேயே சூரியன், நல்ல கான்பிடென்டா இந்த வாரமானது ஆரம்பிக்கிறது. 2ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் ஒன்றாக, 10க்கு உண்டானவன 2ஆம் இடத்துல வருமானத்தை கூட்டக்கூடிய வாரம், ஆனால் செலவையும் கூட்டக்கூடிய வாரம். 6க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் போனா நல்ல பாக்கெட் காலி ஆயிடும். குரு பாக்கியஸ்தானத்துல இருந்து அவர் லக்னத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால அவர் 3க்கு உண்டானவர் இல்லையா, அதாவது 12க்கும் 3க்கும் உண்டானவர். அப்படிங்கும்போது செலவுகள் இருந்தாலும் சந்தோஷங்கள் பெருக்கக்கூடிய, குழந்தைகள்னால சந்தோஷம் பெருக்கக்கூடிய, குழந்தைகளுக்கு நீங்க வேண்டிய படிப்பை மேற்படுத்திக் கொள்வதற்கு, அதே போன்று அவர்கள் வெளிநாடு அனுப்புறதுக்கு, அவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் அனைத்தையும் பண்ண ஒரு தகப்பனாக இருந்து, ஒரு ஆசானாக இருந்து, ஒரு ஆசிரியராக இருந்து, ஒரு குருவாக இருந்து, எந்த பொறுப்புல இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பொறுப்புகளை நீட்டாக செவ்வனே நிகழ்த்தி முடிக்கக்கூடிய காலம் இந்த காலம். இந்த வாரம் உங்களுடைய பொறுப்புகளை உங்களுக்கு அனாயாசமா பொறுப்புகள் ஒரு சிவபெருமான் மாதிரி அவர் அந்த ஆலகால விஷத்தை தான் குடிச்சிட்டு மற்ற மக்களுக்கு ஒரு நற்செயல் புரிந்தாரு. அது மாதிரி என்ன சுவாமிகளே விஷமெல்லாம் குடிக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லை. பொறுப்புகளை சீராக சில பல சிரமங்கள் இருந்தாலும் நடத்தி கொடுத்து எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரம் வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு வாரம் நான் சொல்லுவேன். உறவுகள்ல மேன்மை, கணவன் மனைவி ஒருவருக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சகோதரர்களுடைய அந்த பங்கு இந்த வாரம் ரொம்ப நல்லபடியா இருக்கும். அப்பாவுக்கு தகப்பனுக்கு அதாவது உங்களுடைய தாய் தந்தையர்கள்ல தந்தைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான அசௌகரியம் இருந்து நீங்கி பிறகு நல்லபடியாக வாழ்க்கை போகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவனுடைய வழிபாடே உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? குடும்பத்தில் முதல் 2 நாட்கள் கொஞ்சம் அசௌகரியம், கொஞ்சம் செலவாயிடுச்சுன்னு கொஞ்சம் கவலையாக இருக்கலாம். புதன் இந்த ஜாதகத்துக்கு 8க்கு உண்டானு 11ஆம் இடத்துல இருக்காரு. நிறைய நாள் இருந்த பிரச்சனைகள்ல ஒரு தீர்வு கிடைச்சிடும் டப்புன்னு. அதே போன்று இவ்வளவுதானா பெருசா மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டு ஐயோ அப்படின்னு நினைத்த அந்த விஷயங்கள்லாம் புசுன்னு போயிடும். இவ்வளவுதானா, ஏன்னா ரகசியம் உடைஞ்சிரும். அதனால பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாரம், வசிப்பிடம் நிம்மதியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய இந்த உத்தர பால்குனி, அதாவது சந்திரன் உத்தர நட்சத்திரத்துல இருக்க, அவர் 12ஆம் இடத்துல இருக்க, உங்களுடைய நெருங்கின நண்பர்கள் நீண்ட நாட்கள் விலகி போன அந்த நட்புகளும் உறவுகளும் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். சண்டை சச்சரவுகள்ல நீங்க ஜெயிச்சுடுவீங்க, ரைட்டா? ஆனா செலவுகளில் பத்திரம். வீடுகளில் குதூகலம் இருக்கிறது. கணவன் மனைவருக்குள்ள நான் சொல்லிட்டேன், விட்டு கொடுத்து போறது நல்லது. வாயில நிறைய பேச வேண்டாம், எழுத்துக்களினால் பேசுங்கள் அபிஷியலாக. மற்றபடி உங்களுக்கு அதாவது நிறைய நாள் இருந்த பிரச்சனைகள் அத்தனையிலிருந்தும் விலகி நிம்மதியை அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜென்மச்சனியாக இருந்தாலும் அந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள நம்ம ஜென்மச்சனி விலக போகிறது அப்படிங்கிறது இப்பொழுதே இருந்தே நமக்கு அந்த சுக்கிரனுடைய அமைப்பு. சுக்கிரன் பாக்யாதிபதி. அப்படிங்கும்போது அவர் ஒரே டிகிரியில உட்கார்ந்து இந்த கும்ப ராசிக்கு உண்டான இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. அதனால திருமண உறவுகளாகட்டும், பிறகு நட்பு வட்டாரங்கள் ஆகட்டும், பிசினஸ் உறவுகள் ஆகட்டும், எல்லா உறவுகளிலும் மேன்மை இருக்கிறது. புதிய உறவுகளும் தானாக வரன் தேடி அமையக்கூடிய ஒரு அமைப்பும் எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல விதமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. வீட்டுல நம்ம மட்டும் ஓங்கி பேசாம இருந்தா போதும். கும்ப ராசிக்காரருக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதாவது 19ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த அவிட்டம் சதயம் இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகள்ல அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதனால பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்த நாள் 20ஆம் தேதி சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைந்திருக்கிறது. இந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். நிறைய சாப்பிடாதீங்க, குறைச்சி சாப்பிடுங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் வேண்டியதில்லை. என்ன சுவாமிஜி சந்திராஷ்டமம் இவ்வளவு சிம்பிளா அப்படின்னு கேட்டா, எங்க பிரச்சனை வரும்னு சொல்லி அதுல ஜாக்கிரதையாக இருந்தா போதும். சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னு எல்லாம் பெருசா இது பண்ணிக்க வேண்டியதில்லை. ஆக கும்பராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். உங்களுக்கு
நீங்க நேரடியாக போயிட்டு வந்துருங்க. லட்சுமி நாராயணர் சுக்கிரனும் சனியும் ஒன்றாக இருக்கும் பொழுது புதன் 11ஆம் இடம் எல்லாம் மகாவிஷ்ணுவனுடைய அம்சமாக இருக்கிறது. குழந்தைகள் நல்ல கௌரவம் இருக்கிறது. அதனால லட்சுமி நாராயணனுடைய வழிபாடு உங்களுடைய மேன்மைக்கு வழிவகுக்கும். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய குரு 3ஆம் இடத்துல, உங்களுடைய ராசி அதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்க, சூரியனும் செவ்வாயும் ஒரு நல்ல நிலையில இருக்கிறார்கள். 5க்கும் பிறகு 11க்குமாக இருக்கிறார்கள். 2ஆம் அதிபதி பணப்பர ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருந்து சூரியன் நாளை பார்க்க வருகிறார். சூரியன் 6க்கு உண்டானவன். அப்படிங்கும் போது பல விஷயங்கள்ல இருந்து விடுதலை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் நிறைய, அதுவும் மீனராசிக்காரர்களுக்கு ஊர்பட்ட ஸ்ட்ரெஸ், அதுல இருந்தெல்லாம் ஒரு விடுதலை வந்துடும். நோயில இருந்து விடுதலை வரும், கடன்ல இருந்து விடுதலைக்கு ஒரு வழி தெரியும். திடீர்னு விட்டுட்டு போனவங்க எல்லாம் மறுபடியும் வரேன் அப்படிம்பாங்க. வேலைக்காரர்கள் மூலியமாக ஒரு நிம்மதி உண்டு. வந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு சக்சஸே ஆகலைங்கிறது இந்த வாரமானது கண்டிப்பாக சக்சஸை எடுத்து கொடுக்கும். அதாவது விபரீத ராஜயோகமாக சுக்கிரன் 8க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அது குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்க, குரு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள், இழந்த வாய்ப்புகளை மீண்டு அடையக்கூடிய ஒரு அமைப்பு. திருமணத்துக்கு உங்களுக்கு முதல்ல 2 நாட்கள் சில சங்கடங்கள், லேட்டா நிறைய பேருக்கு திருமணமே நடக்கலை அப்படிங்கிறது டக்குன்னு நடந்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஞாயிறு திங்கள்ல நீங்கள் அவாய்ட் பண்றது நல்லது. இதுல சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு 21ஆம் தேதி பூரட்டாதி உத்திரட்டாதி, 22ஆம் தேதி உத்திரட்டாதி ரேவதி. இந்த செவ்வாய் புதன் இந்த 2 நாட்கள் மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, வரன் பார்க்கறத தவிர்த்துடலாம், பிசினஸ் விஷயங்களை தவிர்த்துடலாம். இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு, அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார், 8க்குண்டானவன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வருமானத்துல பாதிப்பு கிடையாது, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. புதிய உறவுகள், புதிய வாய்ப்புகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த 2 நாட்களை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. மற்றபடி தொழில் மேன்மை, அதே போன்று சகோதர உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு அன்பும் அரவணைப்பும், தந்தையினுடைய சொத்துக்கள் சில பேருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மீன ராசியில சுக்கிரனுடைய மகாதசையில இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முடிவுகள், அவர்களுடைய குடும்பத்தினுடைய அந்த சச்சரவுக்குண்டான முடிவுகள் பிரச்சனை தீர்க்கக்கூடிய முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆக மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டா காளி. தசமகாவித்யாவில் காளியனுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகுந்த மேன்மையை கொடுக்கும், அல்லது வாராகியனுடைய வழிபாடு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஆக இந்த வாரம் அனைவருக்கும் அவரவர்கள் சங்கல்பித்த அந்த சங்கல்பங்கள் நிறைவேறி பூரணமான ஆனந்தத்துடன் அனைவரும் விளங்க வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதங்களுடன் அமைக்கின்றேன். மீண்டும் சந்திக்கின்றோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.